கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. ஆம், தகுதியற்ற நம்மை தகுதியாக்குகிற கர்த்தர் நம்மோடே கூட இருந்து நம்மை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை காக்கும்படிக்கு எப்பொழுதும் நம்மோடே கூட இருக்கிறார். தேவ பிரசன்னத்துக்குள் எப்பொழுதும் இருப்போம். ஆண்டவருடைய சித்தப்படி அவர் சொல் கேட்டு நடந்தோம் என்றால் நம் வாழ்க்கை செழிக்கும். அவர் வார்த்தைக்கு எப்பொழுதும் செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ நாங்கள் உம்மை இறுக பற்றி கொண்டவர்களாய் உமக்காய் வாழ கிருபை தாரோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்பதை விசுவாசித்து நம்பி உறுதிப்படுத்தி முன்னேற கிருபை தாரோம். நாங்கள் சிறுபிள்ளை என்று சொல்லாதபடிக்கு தேவ பலத்தை பெற்றவர்களாய் முன்னேறும்படியான அனுக்கிரகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக கெஞ்சுகிறோம். உடைய பாதுகாப்பின் செட்டைக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், நாங்களும் அதிசயங்களை கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே.